நரேன் ஒரு கேள்வி கொடுத்திருக்காரு. I have been a cloud admin for the past 2 years. I have relevant knowledge only on Linux and AWS. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ காமனா யூஸ் பண்ற டெவாப்ஸ், பாலாஜி இதை நம்ம காமனா யூஸ் பண்றதுன்றத விட ஃபர்ஸ்ட் அவர் வந்து எந்த டெவாப்ஸ் டூலை வந்து அவர் படிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சஜஷன் கொடுங்க பாலாஜி. ஓகே, இப்போ ஒரு ஆல் லினக்ஸ்ல நாலேஜ் இருக்கு அப்படின்றதுனால வந்து ஸோ நெக்ஸ்ட் நீங்க டெவாப்ஸ்னு வரைச்சே வந்து நீங்க வாட் இஸ் சிஎஸ்சின்றத ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும். ஸோ அதுதான் மெயின். நீங்க சிஎஸ்சின்றத படிச்சாதான் நீங்க டெவாப்ஸ் டூல்ஸ் நீங்க சர்ச் பண்ணி நீங்க நிறைய டூல்ஸ் நீங்க படிக்கும்போது எந்த இடத்துல நீங்க எந்த டெவாப்ஸ் டூலை பிளேஸ் பண்ணி எஃபிஷியன்ட் ஆகலான்ற உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படின்னு வரும்போது வந்து நீங்க ரெபாசிட்டரி, கோட் ரெபாசிட்டரி ஸ்டோர் பண்ற கிட்டப் படிக்கலாம். அப்படி நீங்க படிச்சதுக்கு அப்புறமா பிட் பக்கெட் பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சீங்கன்னா சில கம்பெனிஸ் பிட் பக்கெட் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா ஸ்கேனிங் பத்தி படிக்கலாம். ஸோ ஸ்கேனிங் டூல்ஸ் என்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷய் சொன்ன மாதிரி சோனார் கியூப், சோனார் கிளவுட் இருக்கு, வெரக்கோட் இருக்கு, அந்த மாதிரி டூல்ஸ் பத்தி படிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, டாக்கரைஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க டாக்கர் பத்தி படிக்கணும். ஸோ அதுக்கு லினக்ஸ் படிச்சுட்டு டாக்கருக்கு வாங்க. டாக்கர் நல்லா படிச்சிட்டீங்க, டாக்கரோட நெட்வொர்க்கிங் பத்தி, அதோடைய டிஃப்ரெண்ட் வால்யூம் டைப்ஸ், ஸ்டோரேஜ், அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சு உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் டாக்கர் கம்போஸ்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து கூபர்நெட்டிஸ் படிக்கணும். கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஆனா நீங்க கூபர்நெட்டிஸை முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவுட்டு. கூபர்நெட்டிஸ் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு 6 மாசம் படிப்பீங்க, டப்புன்னு இன்னும் ஒரு 6 மாசத்துக்கான கண்டென்ட் கூபர்நெட்டிஸ் எடுத்துட்டு வந்துருவான். ஸோ நீங்க என்ன பண்ணா கூபர்நெட்டிஸோட பேசிக்ஸ் விச் இஸ் டிப்ளாய்மெண்ட், சர்வீஸ், இன்கிரஸ் கண்ட்ரோலர்னா என்ன, அது போக வந்து அக்சஸ் நம்ம நெட்வொர்க் பாலிசிஸ் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஒரு யாமல் டெம்ப்ளேட் எழுத நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து பில்ட் டூல்ஸுக்கு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ஷய் சொல்ற மாதிரி ஜாவா அப்ளிகேஷனா மேவன், கிரேடெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன சிஏசிடி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் சொல்ற மாதிரி ஜென்கின்ஸ் போகலாமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா அக்ஷய் சொன்ன மாதிரி மல்டி பிரான்ச் பைப்லைன், மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறமா வந்து அது என்ன எக்ஸசைஸ் சொல்லுவோம், இன்னும் நிறைய இருக்கு. நீங்க டக்குன்னு வந்துச்சு பாத்தீங்களா எனக்கு. ஷேர்ட் லைப்ரரி, கரெக்ட், ஷேர்ட் லைப்ரரி. அது அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிட்டப் ஆக்ஷன்ஸ் போங்க. நாங்க அப்படிதான் சொல்லுவோம். அது பயங்கரமா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. கிட்டப் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு மெயின்டைனபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க கிட்டப் ஆக்ஷன்ஸை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தரமான டாக்குமெண்டேஷன் இருக்கு, நீங்க அதை பத்தி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா கிட்லாப் சிஏ எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஒரு 4-5 டூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் சார் இந்த டூல் வந்து இன்னும் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு தோணும் போது அதை நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது நல்ல ஃபீச்சரிஸ்டிக்கா இருக்குன்னா அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா நீங்க விட்டுறக்கூடாது. நிறைய பேர் டேட்டா டாக் வச்சே பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து மானிட்டரிங் ஆஸ்பெக்ட் நீங்க படிச்சாகணும். லாஸ்டா படிங்க. மானிட்டரிங்கிறது நீங்க லாஸ்டா படிங்க. ப்ரோமித்தியஸ், கிராஃபானா, இப்போ நீங்க வந்து சாஸ் ப்ராடக்ட் போறீங்கன்னா டேட்டா டாக் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து மெயினா இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கிற ப்ரோமித்தியஸ், கிராஃபானா தான் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அக்ஷய், ப்ரோமித்தியஸ், கிராஃபானா தெரிஞ்சிருக்கான்னு கேட்கறாங்க. ஸோ அதை பத்தி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதை எப்படி நீங்க வந்து ஒரு விஎம்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓவரால் டெவாப்ஸ் பத்தி உனக்கு ஒரு 10 டூல் படிச்சிருப்பீங்களா. இப்ப என்ன பண்ணணும், அந்த 10 டூல் தான் டெவாப்ஸ் டூல்னு கிடையாது. ஏன்னா அது ஒன் ஆஃப் த டூல்ஸ் டு ஆப்டிமைஸ் யுவர் டெவாப்ஸ் ப்ராசஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த சிஎன்சிஎஃப் லேண்ட்ஸ்கேப்பை பாருங்க. அதெல்லாம் நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதுதான் என்னால முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். வண்டர்ஃபுல், சூப்பர் பாலாஜி.